ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா ட்ரிக்கசிங் சேனல். தொடர் வெற்றி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்கிற கெஸ்ஸிங் ரிசல்ட்டே நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு அருமையான வெற்றி. 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன போர்டு அப்படிங்கிறத பார்ப்போம், ஷார்ட்டாகவே பார்ப்போம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 49-59. சரிங்களா? நம்ம நேற்று கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9, அதே மாதிரி 7 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 959. சரிங்களா? நம்ம 9ங்கிறது இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 9ங்கிறது நான் பி போர்டில் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 570 கொடுத்துருந்தேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 259067 சி போர்டில் கொடுத்துருந்தேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் எதுவும் இல்லை. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிறது இதில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம இதில் கொடுத்துருந்தோம். இதில் சிங்கிள் செட்டு நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்ன மாதிரி 50க்கு 50 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரும் நண்பர்களே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது சொல்ல போனால் 4 டிஜிட்டில் இந்த மாதிரி ஒரு கணிப்பு வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் வந்து 55-75 அப்படிங்கிற மாதிரி வருதுனால அதே மாதிரி டபுள் நம்பர் ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 959, அதாவது 49-59. நான் இங்கே என்ன கொடுத்துருந்தேன்னா 50-50 கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டு 49-59 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம கொடுத்ததில் முன்னாடி நாளில் நான் என்ன நினச்சேன்னா 5க்கு 5 இறங்கும், 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு நான் நினச்சி கெஸ் பண்ணியிருந்தேன். 50 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ரிசல்ட்டு 55-75. அதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4, 0க்கு 9, 5க்கு 5, 0க்கு 9. ட்ரிக் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் பார்த்துங்க. சரிங்களா? நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏசிபிசிஏபியில் பார்த்தீங்கன்னா 9 மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது 9, அதனால் விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் நம்பர்ஸ் மேக்ஸிமம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் வந்து நான் 99 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து 59 அப்படிங்கிறது பிசி. சரிங்களா? அதே மாதிரி ஏபியை பொறுத்த வரைக்கும் 95, நான் 55ன்னு கொடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல 95 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஏபி பொறுத்த வரைக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் 99, ஆனால் நான் 5க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். சி போர்டில் நம்ம கொடுத்துருந்தோம் இங்கே இந்த இதில். ஆனால் இதில் வந்து 0க்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்துருந்தோம். ஏன்னா ரிசல்ட்டு இங்கே வந்து 5க்கு 0 வரும்னு நினச்சோம். ஆனால் 5க்கு 9 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ கணக்குப்படி பார்த்தா பிசி 59 அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்ததில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ஒரு பெரிய வெற்றி இல்லைன்னு சொல்லனாலும் ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முயற்சிக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்குரிய கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாகவும் எங்கேருந்து என்னென்ன மாதிரி நம்பர் இருக்குது ஒரு அருமையான ஒரு க்ளூ அதுலேருந்து நான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் அதை உபயோகப்படுத்தி உங்களுடைய திறமைக்கு நல்லபடியான ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிறது அது என்னுடைய சேனல்லேருந்து வர வீடியோவில் ஒரு உதவியாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். வாங்க நாளைக்குரிய கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். தினசரி வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அந்த வெற்றியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற கண்டென்ட், நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் உங்களுடைய கெஸ்ஸிங்க்கு உதவியாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி மறக்காமல் ஷேரும் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஸ்ரீசக்தி 404 நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நம்பர்ஸ் நிறைய வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கிறதும் அது இல்லாமல் கொஞ்சம் வந்து அதுக்கு அடுத்தது எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது. அதனால் வந்து ஒரு ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டு எடுத்திருக்கேன் நண்பர்களே. சரிங்களா? வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக உண்டு. 10 செட்டு எங்கேருந்து இந்த நம்பர் வந்துச்சு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கலாம். எந்த கொஷின் வந்து ஒன்று உங்களுக்கு இருக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன்னா 49-59 இந்த 9 போன மாதம் 4 தடவை பாஸ் ஆகிருக்கு சி போர்டில். 1 வந்து 5 தடவை பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து 3 தடவை பாஸ் ஆகிருக்கு. 6 வந்து 3 தடவை பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் நாளைக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, 3க்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. சரிங்களா? அதனால் 3 உங்களோட கணிப்பில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ரிசல்ட் இன்றைக்கி 49-59 இந்த சி போர்டு 9க்கு நாளைக்கு ஸ்ட்ராங்காக 3 அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சரி வேறு என்ன நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 வந்து பெண்டிங். சரிங்களா? பெண்டிங்கில் இருக்கிறதுனால 3. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி ரிசல்ட்டு பற்றி 59. இந்த 9க்கு நாளைக்கு வந்து 9க்கு 7 போன தடவை வந்து 7 பாஸ் ஆகிருக்குது தான். ஆனால் ஸ்ட்ராங் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 0க்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 9க்கு மேபி 0 வச்சாலும் வைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 9க்கு வந்து 8, அடுத்தது 5 ஸ்ட்ராங். சி போர்டை மட்டும் கணக்கு பண்ணல, ஏ போர்டையும் கணக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த க்ளூ என்னங்கிறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா வின்வின் அடித்த நம்பருக்கு அடுத்த நாளே ஸ்ரீசக்தி வச்ச நம்பர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது எப்படின்னா போன மாதம் அந்த ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சார் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கெஸிங்கை பார்த்துருவோம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்பர்லேயே ஆல் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நம்பர் வந்து 9க்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. மறந்துடாமல் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். 9, 7, 4, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 7, 4, 3 நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதை உங்களோட பாக்ஸில் போடும்போது இந்த நம்பரையும் கொஞ்சம் மறக்காமல் பார்த்துங்க. நான் மற்றபடி ஏபிசியில் உங்களுக்கு தெளிவாக தரேன். அதை வச்சு நீங்கள் வந்து கிளியராகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஏ போர்டு 7, அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 6. சரிங்களா? இதுக்கு இல்லாமல் நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 1, 6. சரிங்களா? 7, 1, 6. அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 9, 6, 7. சி போர்டு இந்த 9க்கு நான் சொன்ன மாதிரி தான் 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வாய்ப்பாக 9க்கு 9 இறங்கலாம். அது ஏசிபிசி கெஸிங் தான் நான் தரேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 7, 4. சரிங்களா? கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு பாருங்கள். இது அவசியம் நீங்கள் பாக்ஸ் போட்டு பாருங்கள். சரிங்களா? மறக்காமல் பாக்ஸ் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்க்கு வந்துடும். 959 ரிசல்ட்டுக்கு ஏபிசி இந்த 3க்கு கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு 9, 7, 4, 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங் நம்பர் பொறுத்த வரைக்கும் 3, 0, 8, 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசிபிசி, ஏபிசி 4 டிஜிட்டு. சரி, இதையும் பார்த்துருவோமே. சரி, இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறேன். 67, 77, 09, 07, 84. சரிங்களா? ஏசி பொறுத்த வரைக்கும் 08, 94, 92, 99, 89, 15, 69, 65. ஏபியில் 87, 14, 67. சரிங்களா? சரி, அடுத்தது பிசியை பொறுத்த வரைக்கும் பிசியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 04, 03, 34. ஏசிலையும் 99 வாய்ப்பு கொடுத்துருக்கேன், பிசிலையும் 99 வாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லி. சரிங்களா? மேபி அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரே ஒரு நம்பர் மாற்றினாலும் அதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரிங்களா? 959 ரிசல்ட்டு 959 இந்த ஒரு 5 இல்லை இந்த 9 மாற்றிட்டு இந்த 5க்கு 9க்கும் 9க்கு 9, 5க்கு 9 இந்த 9க்கு வந்து 0 அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 099 இப்படியும் வரலாம் ஒரு 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 கெஸ்ஸிங்கு. அதனால் இதையும் வந்து ஒரு கணிப்பில் வச்சுருக்கேன். அதனால தான் டபுள் நம்பர்ஸுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இன்றைக்கி அடித்த மாதிரி ஏசியில் டபுள் நம்பர்ஸு இல்லையா, நாளைக்கு வந்து ஏபிலேயோ இல்லை பிசியிலே டபுள் நம்பர் வச்சு ஒரு நம்பர் மாற்றி அடித்து அந்த ரிசல்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நீட்டாக முடிச்சிடுவோமே. ஏபிசி 875, 149, 675, 793, 577, 083, 474, 483,
597 774 ஏபிசி. சரிங்களா? 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4959 ரிசல்ட் இன்றைக்கி. சரிங்களா? டுடே ரிசல்ட்டு. சரி, இந்த நாளுக்கு என்னப்பா நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளுக்கு வந்து நாளைக்கு வர ஒரு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமான நம்பர் அப்படின்றதுக்கு தான் நான் கொடுக்குறேன். நாளைக்கு 7 வரலாம், நாளுக்கு 0வுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களே, மறந்துடாமல் இதையும் கணிப்பில் வச்சுங்க. நாளுக்கு வந்து 7 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளுக்கு 4 இல்லை நாளுக்கு 5 கூட இறங்கலாம். நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த கெஸிங் தான் கொடுத்துருந்தோம். நான் வந்து நாளுக்கு 4 ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5 அன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி 2ல் இந்த போர்டில் 5க்கு வந்து நான் 6 கொடுத்துருந்தேன். ஆனால் சிம்பிளாக என்ன பண்ணிட்டேன், 4க்கு 5, 4 + 1 5 அப்படின்னு இறக்கிட்டாப்புல. அதனால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சரிங்களா? சொன்னது இதுபடி கணக்கு பார்த்திங்கன்னா 9க்கு வந்து 8, 5க்கு 4, சி போல் 9, 78 49. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு வந்து 0. சரிங்களா? அடுத்தது இந்த 9க்கு வந்து 5, 5க்கு 8, 9க்கு 3, 05 83. சரி, அடுத்தது 5க்கு வந்து 5க்கு 9. சரி, 9க்கு வந்து 8 5 கொடுத்தாச்சு. அடுத்தது 9க்கு 1, 5க்கு 7, 9க்கு ஒரு நம்பருக்கு 9க்கு மேபி 9க்கு 5 கூட வரலாம். 51 75 உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கொஞ்சம் திரும்பி ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாக்ஸ் போடுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசிபிசி ஏபிசி அப்படியே செட்டாக உங்களுக்கு கெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் இருக்கிற நம்பர்ஸ் வச்சு நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நிறைய நம்பர்ஸ் இருக்குது, என்னப்பா ஒரே குழப்பமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. மெயினாக இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏசிபிசிக்கு இந்த கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. இல்லை அப்படி இல்லை இதுலேருந்தே நான் ஏபிசி எடுத்துக்கிறேன்னா ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு கெஸ்ஸிங் வந்துடும். இந்த பேட்டர்ன் நான் அவங்க கொண்டு வந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். டபுள் நம்பர்ஸ் பாருங்கள், 49 59 சிம்பிளாக இருக்குது. அதே மாதிரி தான் 78 49, இல்லை 79 49. அந்த மாதிரி அந்த ரிசல்ட் வந்த இதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால தான் வந்து நான் இப்படி கெஸ் பண்ணி காமிச்சேன். சரிங்களா? அவ்வளோதான், நம்மள சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரு சூப்பரான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனல் வீடியோலாம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தாலும் மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு உடைய நம்பர்ஸ் இதுதான் நண்பர்களே. சிறப்பான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக தினசரி வெற்றி நம்ம சேனலில் உண்டு. சரிங்களா? நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏபிசி எல்லாமே பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டு ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் இது எல்லாமே உங்கள் கணிப்பில் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. திரும்ப நாளைக்கு ஒரு வெற்றியோட 2 போர்டு என்ன நாளைக்கு 4 போர்டுமே ஒரு வெற்றியோட கண்டிப்பாக சந்திப்போன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே. அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.